ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. நிவாச சையா ஆசன பாதுக அம்சுத உபதான வருஷ ஆதப வாரணாதிபிகி சரீரபேதகி சவசேஷதாங்கதகி சசை தீரினே ஜனகி யதோதிதம் யதோதிதம். நமஸ்காரம். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறது இந்த ரேகை உங்களுக்கு உள்ளதா அப்படின்னு சொல்லி ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்பெஷல் ரேகை. இது என்னங்கிறத பார்ப்போம். காலம் எத்தனை கோலம் செய்தாலும் இந்த வாழ்க்கையை வென்றெடுக்க வேண்டும். ஒருவர் கைரேகையைப் போல் மற்றொருவர் ரேகை அமைவதில்லை. ஒருவர் விதியைப் போல் மற்றொரு விதி அமைவதில்லை. மேலே படத்தில் காட்டியுள்ளபடி ஒருவருக்கு ரேகை அமைந்திருந்தால் இவர்களுக்கு முக்காலமும் உணரும் சக்தி, தெய்வீக சக்தி, ஞான சக்தி இதெல்லாம் அமையக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ரேகை அது. இது 1000 பேரில் ஒருவருக்கு மட்டுமே அமையும். இந்த ரேகை பார்த்திங்கன்னா புதன் மேட்டில் ஆரம்பித்து சந்திரமேட்டில் முடியும். ஒரு பிறை நிலா சந்திரன் போல் இருக்கும். இந்த ரேகை அமைய பெற்றவர்கள் எந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை முன்கூட்டியே அறியக்கூடிய சக்தி உடையவர். இவங்களுக்கு கனவுகள் மூலமாக பின்னால் வரக்கூடியதை கனவுகள் மூலமாக முன்னாடியே சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்கும். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3 காலத்தையும் உணரக்கூடிய சக்தி பெற்றவங்களாக இருப்பாங்க. இவர்கள் காளி தேவியின் அருள் பெற்றவர்கள். பெரிய மனிதர்கள் கூட இவங்களை பார்க்குறதுக்காக வேண்டி தவம் கிடப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் மேலும் இவங்க கதை, கவிதை, சாஸ்திரங்கள், புஸ்தகம் எழுதுறது அந்த மாதிரி எல்லா வகையான ஆற்றலும் இவங்க பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க. இறைவனை பற்றி அறியும் வழிகள் மக்களுக்கு உணர்த்துவாங்க. பல ஆன்மீக தொண்டுகளை செய்து மக்களின் மரியாதை பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க. தனக்குள்ளேயே பிரம்மம் இருக்குது அப்படின்னு உணரக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்தவங்களாக இருப்பாங்க. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.